ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் கையில் வச்சுருக்காங்க. இது இங்கிலீஷில் மஸ்கு மலான்னு சொல்லுவாங்க. இது நம்ம கட் பண்ணி சாப்பிடல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணலாமா? இதை நானே என்னோட வயசுக்கு நான் முன்ன கூட பார்த்தது கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு கொடுத்தாங்க. அதை நம்ம வீடியோவில் போட்டு எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது, பெரிய சாத்துக்குடி மாதிரி தான். நானே பார்த்ததே கிடையாது. தண்ணி இல்லாதனால குட்டி வந்து இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்போ இதை வச்சு போட்டுடுவோம். வித்தியாசமா இருக்குல்ல? ஸ்மெல்லு வந்து சாத்துக்குடி மாதிரி தான் வாசனை அருமையா இருக்கு. ஒரு கலர் சாத்துக்குடி மாதிரி தான் இருக்கு. இப்படி வந்து சாத்துக்குடி தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? லைட்டு ஸ்வீட்டில் இருக்கு. இந்த ஜூஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் சும்மா அந்த குண்டா இருக்கிற குழந்தைங்க பப்ளி மாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பார்த்ததே கிடையாது. சூப்பராக ஒரு அழகான கலரில் இருக்குது. நம்ம இதை எடுத்து கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போடலாம். Hello, friend. அவ்வளோ பெரிய பழத்தில் பப்ளி மாஸில் இந்த பாருங்க முத்து முத்தாக உதுத்து வச்சுருக்கேன். இது என்ன பழத்தில் சேர்த்திக்கன்னு, சாத்துக்குடியா ஆரஞ்சா என்னன்னே தெரியல அளவுக்கு ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பழத்துக்கு இது வெளிநாட்டிலேருந்து இந்த கிராஸ் இந்த ஒரு என்ன பழம் அது? சாத்துக்குடி கிரேப்ஸ் போட்டு கலந்து இப்படி வருதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஜூஸ் போடலாம். ஏன்னா அந்த பழத்தை பார்த்தாலே நம்ம 3 நாளாக நானும் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உரிக்கவும் இல்லை, அவ்வளோ ஹார்டாக இருக்குது, இவ்வளோ பெரிய திக்காக இருக்குது தோல். இந்த பழத்தோல் சூப்பராக ஒரு அரை திதிப்பில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நேச்சுரல் ஸ்வீட் ஏதாவது வந்து இப்போ இதுக்கு வந்து நான் கல்கண்டு போட்டு ஜூஸ் போடலான்னு இருக்கேன். இந்த டைமண்ட் கல்கண்டு போட்டு ஜூஸ் போட்டுருவோம். போட்டு குடிச்சிடலாம். இப்போ எப்படி ஜூஸ் போட்டு காட்டுறேன். இந்த பப்ளி மாஸ் ஜூஸ் அவ்வளோ பெரிய பழத்தில் உரிச்சா எவ்வளோ வந்தது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதில் கொஞ்சம் ஒரு கரண்டி பால் விட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு கல்கண்டு போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? டேஸ்டாக இருக்குது. சாத்துக்குடியும் மாதுளை ரெண்டும் கலந்த மாதிரி. சாத்துக்குடி ஜூஸும் மாதுளை ஜூஸும் ரெண்டும் கலந்துட்டா எப்படி இருக்குமா? அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. தேங்க்யூ பாட்டி.